ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐன்டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு விண்டோஸ் 10ல் ப்ராக்ஸி செட்டிங்ஸ் டிசேபிளாக இருந்தால் அதை எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அது எனேபிள் பண்ணுற மெத்தடும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10லே இருக்கிற அந்த ரெஜிஸ்ட்ரி செட்டிங்ஸ் போல் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அதில் ஓப்பன் பண்ணி அதில் நம்ம ப்ராக்ஸி செட்டிங்ஸை எனேபிள் பண்ண போகிறோங்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராக்ஸி செட்டிங்ஸ் டிசேபிள் இருக்குது எனேபிள் இருக்குது நம்ம செக் பண்ணி பார்த்துப்போம். ஸோ ஸ்டார்ட்டை நீ கிளிக் பண்ணிவிட்டு இந்த கமாண்டை டைப் பண்ணுங்கள். inet cpl.cpl டைப் பண்ணி நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்டர்நெட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கனெக்ஷன் போயிடுங்க. கனெக்ஷன் போயிட்டு லேண்ட் செட்டிங்ஸ் போனீங்கன்னா அதில் உங்களுக்கு இது ஹிடனில் காட்டும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த யூஸ் ப்ராக்ஸி சர்வர் ஃபார் யுவர் லேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை அந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கலாம், அதை அவங்களால டிக் பண்ண முடியாது. ஸோ டிக் பண்ண முடியாதனால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆப்ஷனை எப்படி ரெஜிஸ்ட்ரி மூலமாக எனேபிள் பண்ண போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரி போடுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரன்னு டைப் பண்ணுங்கள். ரன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ரன் காட்டும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா சின்ன இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் நீங்கள் regedit டைப் பண்ணணும். regedit அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நான் தப்பாக டைப் பண்ணிட்டேன். regedit கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு விண்டோ, அந்த ரெஜிஸ்ட்ரி விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி எஸ் கேட்கும். கொடுத்துருங்க. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரி நீங்கள் யூஸ் பண்ணுறாச்சுன்னா நீங்கள் முதல்ல கண்டிப்பாக நீங்கள் அட்மினில் லாகின் பண்ணியிருக்கணும். அட்மினில் லாகின் பண்ணால் மட்டும்தான் அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே பாருங்கள், இதில் 5 ஆப்ஷன் இருக்குது. HKey கிளாஸஸ் ரூட், HKey கரண்ட் யூசர், HKey லோக்கல் மிஷின், HKey யூசர்ஸ், HKey கரண்ட் கான்ஃபிகன் இருக்குது. ஸோ இதில் நம்ம எதில் போகிறோம்னா HKey லோக்கல் மிஷினில் அந்த ப்ளஸ் மாதிரி போட்டிருக்க அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு பேர் எக்ஸ்பேண்ட் சொல்லுவாங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் பிசிடின்னு சொல்லி இந்த மாதிரி காட்டும். காம்போனண்ட்டு, ஹார்ட்வேரு, சாமு, செக்யூரிட்டி, சாஃப்ட்வேரு, இதில் நம்ம சிஸ்டம். இதில் நம்ம போக வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேரில் கிளிக் பண்ண போகிறோம். ஸோ சாஃப்ட்வேரில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அகைனாக அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம போகக்கூடியது பார்த்திங்கன்னா பாலிசி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் கீழே வந்தீங்கன்னா பாலிசின்னு சொல்லி இருக்கும். பாலிசின்னு சொல்லி அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் அடோப்பு, கூகுள், மைக்ரோசாஃப்ட், மொசிலா, SNMPன்னு இருக்கும். நீங்கள் நம்ம இதில் போக போகிறது பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட். ஸோ ஆக்சுவலாக ப்ராக்ஸி நம்ம இன்டர்நெட் பேஸ் பண்ணி இருக்கிறனால மைக்ரோசாஃப்ட் போகிறோம். போயிட்டு உள்ள மைக்ரோசாஃப்ட்டில் போனீங்கன்னா அதில் நம்ம ப்ராக்ஸி செட்டிங்ஸ் எதில் இருக்குன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தான். ஸோ அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல் இருக்கும். நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். அந்த கண்ட்ரோல் பேனலை டபுள் கிளிக் பண்ணாலே போதும். இதில் ப்ராக்ஸின் செட்டிங்ஸ் காட்டுதா, இதை நீங்கள் ரைட் சைடில் காட்டுறத ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபைன்னு இருக்கா, மாடிஃபை கொடுத்துட்டு இதில் வேல்யூ பாருங்கள். வேல்யூ டேட்டா மாற்ற போகிறோம். இதில் மற்ற ஆப்ஷன் எதுவுமே நம்ம கிளிக் பண்ண போகிறது கிடையாது. அதில் ஆக்சுவலாக வேல்யூ டேட்டா 2 வேல்யூ உங்களுக்கே தெரியும். கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் 1 0 1 1. ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா 1ங்கிறது டிசேபிள், 0ங்கிறது எனேபிள். ஆக்சுவலாக நம்ம பார்க்குறப்ப டிசேபிள் இருக்குல்ல, அப்போ வேல்யூ 1ல் இருக்குது. அப்போ அதாவது டிசேபிள் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல வேல்யூ 1ங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம 0 கொடுக்க போகிறோம். 0 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஸோ இது கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த விண்டோ மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணி நம்ம அந்த பழைய கமாண்டை டைப் பண்ணுவோம். அந்த இன்டர்நெட் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறதுக்கான கமாண்டு INETnet cpl.cpl. இது நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்டர்நெட் ப்ராப்பர்ட்டிஸுங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் போக வேண்டிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன், அதாவது ஜென்ரல், செக்யூரிட்டி, ப்ரைவசி, கண்டென்ட், கனெக்ஷன், ப்ரோக்ராம், அட்வான்ஸ்ன்னு இருக்குது. நம்ம போகக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கனெக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் லேண்ட் செட்டிங்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அப்போ பார்க்குறப்ப டிசேபிள் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகுது பாருங்கள். நம்ம ஆஃபீஸ் நமக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த ப்ராக்ஸி சர்வரோட ஐபியை நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இந்த மெத்தடு. இப்போ ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்ப உங்களுக்கு எனேபிள் இல்லை. இப்போ நான் இப்போ எனேபிள் இருக்கா, நான் என்ன பண்ணுறேன், சும்மா ரேண்டமாக ஒரு ஐபி டைப் பண்ணுறேன். கொடுத்துட்டு நானும் போர்ட் நம்பர் அப்படியே இருக்கேன். இதை நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நம்மளால் எடிட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வரும். இப்போ நான் கிளிக் பண்ணுறப்ப நம்ம எடிட் பண்ணி நம்ம என்ன ஐபி தேவையோ அதை நம்மளால் கொடுக்க முடியும். பட்டு நான் அகைன் என்ன பண்ணுறேன், நான் ரெஜிஸ்ட்ரி போகிறேன். ரெஜிஸ்ட்ரி போயிட்டு நான் அதே ப்ராக்ஸியில் போயிட்டு
மாடிஃபை கொடுத்து நான் வந்து அந்த இடத்துல 0ங்கிறதா 1ன்னு மாற்றுறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அதை எடிட் பண்ண முடியாது பாருங்கள். ஒரு நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணால் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ நான் டைப் பண்ணுறேன். ஸோ கனெக்ஷன் போகிறேன். கனெக்ஷன் இப்போ லேண்ட் செட்டிங்ஸ் போயிட்டு இப்போ பார்த்தீங்களா நம்மளால் எடிட் பண்ண முடியாது. ஸோ வேல்யூ வந்து நம்ம அங்கே இடத்துல 1ன்னு இருக்க இடத்துல 1ங்கிறது டிசேபிள், 0 வந்து எனேபிள். நான் இப்போ 1 கொடுத்தனால வந்து டிசேபிள் ஆயிடுச்சு. ஸோ ஃபார் தட் நான் என்ன பண்ணுறேன், அகைன் நான் வந்து ப்ராக்ஸியோட செட்டிங்ஸை வந்து நான் மோடிஃபை கொடுத்து நான் 1ங்கிறத 0 மாற்றிடுறேன். 0 மாற்றிட்டு நான் ஓகே கொடுத்துட்டு அகைன் நான் வந்து அந்த கமாண்டை டைப் பண்ணுறேன். இப்போ போகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து அதில் அந்த ப்ராக்ஸி செட்டிங்ஸ் வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ இந்த மெத்தட் தான் அது. இது வந்து ரெஜிஸ்ட்ரி மூலமாக போயிட்டு நம்ம ப்ராக்ஸியை எனேபிள் பண்ணுற மெத்தட் இது. ஐ ஹோப் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை தான் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.